தம்பி அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு, எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியமே தவிர இந்திய தேசத்தின் மேல நான் பற்றுதலாய் இருக்கிறேன், இந்திய தேச கட்சி மேல பற்றுதலாய் இருக்கிறேன். என்னுடைய ஒரே காரியம் என்னவென்றால் பிஜேபியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவர் திரு அண்ணாமலை. எல்முருகன் அப்படி கிடையாது, பதவிக்காக ஓடுகின்றவர், பணத்துக்காக ஓடுகின்றவர். திரு அண்ணாமலை அண்ணாமலை தான். அந்த இடத்துக்கு எல்முருகன்லாம் வரவே முடியாது. இவர் ஜெயிக்க போறது கிடையாது அவினாஷ், அதை திட்டமா நான் சொல்றேன். தோற்பது என்பது உறுதி, அடுத்தது இணை அமைச்சராக இருப்பது என்பது சந்தேகம். அதனால அவர் என்ன சொல்றாரு, நைசா திரு அண்ணாமலை அவர்களை ராஜ்யசபா மந்திரி ஆக்குவாங்க, உறுப்பினராக்கி மந்திரி ஆக்குவாங்கன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறார். என்னமோ இப்ப அண்ணாமலைக்கு ஒரு சாதகமா இருக்கிற மாதிரி பேசுறாரு. அண்ணாமலையை டோட்டலா ஒதுக்கந்தே எல்முருகன் தான். என்ன எல்முருகன் கிட்ட இப்ப இந்த செய்தி போனாலும் எனக்கு கவலை கிடையாது. எல்முருகன் முதல்ல என்னை பார்த்த பார்வை என்ன, அப்புறம் அந்த கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு என்கிட்ட வந்து பேசின விதம் என்ன, இதெல்லாம் நான் வெளிப்படையா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வானதி சீனிவாசன் அந்த பக்கம் கோவை வடக்கில் நின்று இருக்காங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்களுக்காக சட்டசபையில வானதி சீனிவாசன் என்ன பேசினார்கள்? வானதி சீனிவாசனும் தோல்வியை தான் தழுவ போறாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. திமுகவுக்குள்ள பயங்கரமான குழப்பம் ஏற்பட போகுது, அதே நீங்க பார்க்காதான் போறீங்க. என்ன குழப்பம்? அடுத்து உதயநிதியை முதலமைச்சரா கொண்டு வர நினைப்பாங்க. உதயநிதி முதலமைச்சரா வர்றது குடும்பத்துக்குள்ளேயே சிலருக்கு பிடிக்கல. தம்பி திருமாவளவன் அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனை நான் என்ன சொன்னேன்னா, எதுக்கு திமுக நீங்க இருக்கிறீங்க, இத்தனை வருடமா இருந்து உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சது, மிஞ்சி போனா ஒரு 5 சீட்டு 7 சீட்டு கொடுக்குறான்றதுக்கு அங்க இருக்கிறீங்க, நீங்க தாவேகா பக்கம் வந்துருங்க, உங்களுக்கு எப்படியும் ஒரு 20-30 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு எல்லாத்தையும் அதெல்லாம் இவங்க கேட்காதபடிக்கு இப்போ வந்து கதறி பிரயோஜனமே கிடையாது. அதாவது எல்லாருமே இப்போ எக்ஸிட் போல் தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் நிச்சயமாக என்டிஏ கூட்டணியாக தான் இருக்கு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் ஃபாதர் அவர்கள். ஃபாதர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். இன்னும் 2 நாட்களில் வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. தேர்தல் கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வெளியாகி இருக்கு. எதிர்பார்த்ததை விட ஒரு வினோதமான கருத்து கணிப்பா வெளிவந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த எக்ஸிட் போல் வந்து ஒரு எக்ஸாக்ட் போலாக வந்து மே 4 தெரிஞ்சிருமா? அதாவது எல்லாருமே இப்போ எக்ஸிட் போல் தான் பேசிட்டு இருக்கீங்க. எக்ஸிட் போல் அப்படின்னு சொன்னால் இப்போ யாருக்கு சாதகமாக இருக்கோ நீங்கள் நினைக்கிறீங்க, அதான் எனக்கு விளங்க மாட்டுது. எல்லாரும் என்ன நினைக்கிறேன், எக்ஸிட் போல்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து தம்பி ஜோசப் விஜய்க்கு தான் இருக்கும் சாதகமான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிலவரப்படி இந்த எக்ஸிட் போல் நிச்சயமாக என்டிஏ கூட்டணியாக தான் இருக்கும். நிச்சயமாக அது வந்து தாவேகாக்கு இருக்காது. பட் இருந்தாலும் அப்படி வந்தாலும் என்டிஏ கூட்டணியானது இந்த முறை சட்டசபையிலே அவங்க வெற்றி முழக்கத்தை இழந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வருகின்றது. இதை நான் சொல்லும் போதே எனக்கே கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். ஆனால் வேறு வழி இல்லை, உண்மையை நான் பேசி ஆகணும். இதில் பொய் பேசியதும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப விருப்பப்பட்டது எப்படியாவது என்டிஏ கூட்டணி கட்டாயம் சட்டசபைக்குள்ளே வரணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ரொம்ப விரும்பினேன். ஆனால் அதுக்கு ஏற்றாறு மாதிரி என்டிஏ கூட்டணியில் உள்ளவர்கள் சரியானபடி நடந்து கொள்ளாத காரணத்தினால்தான். ஆனால் மற்றபடி திமுகவும் அமோக வெற்றி பெறுவதற்கு சான்ஸ் இல்லை. ஒரு பார்டர் லைனில் வந்து நிற்பாங்க. பெரும்பான்மை பிடிப்பாங்களா? 118 பெரும்பான்மை. அதான் சொல்கிறேன், பெரும்பான்மை பிடிக்கிறதுன்றதும் சிரமம் தான். ஒரு 100 ஒரு 105 அந்த மாதிரி தான் வரக்கூடும். ஒருவேளை இதே திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் கிட்ட கூட ஒருவேளை அவங்க ஆதரவு கேட்கிற நிலை வந்தாலும் வரலாம். ஏன்னா விஜய் எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வந்துருவாரு, 10 கட்டாயம் வராரு விஜய். அதனால தம்பி விஜய் கிட்ட ஒருவேளை இவங்க போய் மண்டியிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படும் என்கின்ற ஒரு சின்ன சிந்தனை எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அவரு திமுகவை தான் ரொம்ப காட்டமா, பாஜகவை காட்டிலும் திமுகவை தான் ரொம்ப எதிரியா வந்து சித்தரிக்கிறாரு. அவர் திமுக பக்கம் சாய வாய்ப்பு இருக்குங்களா? அதாவதுங்க, எப்பவுமே வழக்கமாக சொல்கிற இதை கதை நான் மறுபடியும் ஸ்லோகத்தை நான் சொல்ல விரும்பலை. அதாவது நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அரசியல்.
பட் இந்த விஷயத்தில் ம் என்னன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நம்முடைய அருமையான தம்பி ஜோசப் விஜய் திரையுலக கலைஞர், உதயநிதி திரையுலகத்தில் ம் இப்போ மேலே நிற்கிற ஆட்கள். ம் ம் அடுத்தது மீண்டும் திமுக தான் மெஜாரிட்டியில் இருக்கும் பொழுது மறுபடியும் யார் தான்? உதயநிதி தான் அந்த திரையுலகத்தினுடைய கிங்காக இருக்க முடியும். அப்போ கிங்கை பகச்சிட்டு இவருடைய படங்கள் வெளிவரது ரொம்ப கஷ்டம். இவர் சொல்லலாம் இனிமேல் நான் நடிக்க போறதில்ல அப்படின்னு இவர் சொன்னாலும் இவருக்கு கட்டாயம் நடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் மீண்டும் வருகின்றது. ஏன்னா இவர் ஒன்றும் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது, துணை முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. அதனால நடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது கட்டாயம் இவங்க வந்து உதயநிதி போய் தான் அவனை கட்டாயம் போய் தான் ஆகணும். இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் காய நகர்த்ததாகவும் தகவல் வெளியாது. எடப்பாடி அதிமுக பக்கம் சாய்வதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லைங்களா? இல்ல, அதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா ஏடிஎம்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 தாங்க வரும், ரொம்ப அதிகபட்சமாக 80 தான் வரும். ஓகே 60 to 80 இவ்வளோதான் ஏடிஎம்கே வரும். இதுதான் எனக்கு இப்போ நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம். ஓகே அதாவது ஆஃப்டர் எலெக்ஷன். ஓகே ஓகே அதனால ஏடிஎம் கிட்ட இவர் போய் என்ன பண்ண போறாரு? இப்போ இவர் ஒரு 10 அவங்க ஒரு 80 வச்சுங்க, 90 தானே 90 தான். ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால இப்போ விஜய் தொடர்ந்து கோவில் ஆன்மீக பயணமாக மேற்கொண்டு வராரு. திருச்செந்தூர் போனாரு, சாய்பாபா போறாரு, அடுத்து வேளாங்கண்ணிக்கெல்லாம் போகிறதா செய்திகள் வெளியாகிருக்கு. அனைத்து தரப்பு மக்களையும் விஜய் பிடிச்சிட்டாருங்களா? அதாவது இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பதாக செய்ய வேண்டிய வேலைகள், தேர்தலுக்கு பிற்பாடல. அதாவது ஒரு உண்மையான அரசியல்வாதி அப்படின்னா இப்போ யார்கிட்ட கற்றுக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்டையும் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட இப்போ சரியான அரசியல்வாதியாக இல்லை. அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் முன்பதாக திமுக வந்து சர்ச்சோட சுற்றிட்டு இருந்தாங்க, அடுத்து ஜமாத் மக்களோடு கூட சுற்றிட்டு இருந்தாங்க. மெயினாக இந்த 2 காரியத்தை அவங்க செய்தாங்க. இதை தான் தம்பி விஜய் ஏற்கனவே செய்திருக்கணும். இப்போ இவர் கோயிலாக போய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. தேர்தலில் முடிஞ்சு போச்சு, வாக்குகள் எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் நான் வந்து எல்லா மக்களுக்கும் சமமாக நான் இருப்பேன் சொல்வது என்பது ஒன்றும் பிரயோஜனற்ற காரியம். சரி, ஒருவேளை இப்படி இருக்கலாம், எல்லா கடவுளையும் நான் வேண்டி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்றத ஒரு உணர்வோடு கூட அவர் எல்லா கோயிலுக்கும் ஒருவேளை அவர் போகலாம். நான் எப்பவுமே ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் ஒன்றே கடவுள், ஒருவனே தெய்வம். ஒரு காரியத்துல ஒன்றுமா இருக்கணும். இப்போ நான் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை பிடிச்சிக்கிட்டேன், அப்போ அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் நான் நிற்கணும். நான் வந்து தர்காவுக்கும் போவேன், நான் கோயிலுக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன்னா அப்போ அந்த கடவுளை என்ன யோசிப்பாரு? இவன் யாரை தான் கும்பிட்றான், இவன் குழப்பமாயிடுவார், அவரு குழப்பமாயி எனக்கு தர வேண்டிய ஒரு நல்ல ஆசீர்வாதத்தையும் தராமல் போயிடுவார். ஏதாவது ஒன்றை ஒழுங்காக பிடிச்சிட்டு ஒழுங்காக வாழணும். அதான் நல்லது. ஓகே ஃபாதர், இப்போ பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு வந்து தேர்தல் கழித்து ராஜ்யசபா பதவி கொடுக்க போகிறாங்க, மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற போல் செய்திகள் வெளியாக இருந்தது. அதற்கேற்றாற்போல் நேற்றுக்கு எல்முருகன் வந்து பேசியிருக்காரு, அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்ற போல் சொல்லியிருக்காரு, உறுதிப்படுத்தியிருக்காங்க. எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க இதை? ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து தலைவர் பதவியிலிருந்து இறங்கின பிற்பாடிலிருந்து தொடர்ந்து இந்த பேச்சு வருது. ஆனால் இப்போது எல்முருகன் சொல்லியிருக்காரு, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது எல்முருகன் ஏன் சொல்கிறாரு? எல்முருகன் என்ன உள்துறை அமைச்சரா என்கின்ற கேள்வி நான் உங்களை திரும்ப கேட்கணும். இவர் யார் அதை சொல்கிறதுக்கு? இவரே வந்து இணை அமைச்சர் தான். ஆமாம், இணை அமைச்சர். இவரே இணை அமைச்சர். இப்போ இவருடைய இணை அமைச்சரா இப்போ தேர்தலுக்கு பிற்பாடு இவர் இருப்பாரான்ற ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. இருக்கு. இப்போது அவர் நிற்க அவினாஷி தொகுதியில் வந்து வெற்றியோ தோல்வியோ தேர்தல் முடிஞ்சோன்னா நீ விலகணும் அப்படின்ற போல் ஒரு செய்திகளும் ஒன்று வெளியாகின்னு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஜெயிக்க போகிறது கிடையாது அவினாஷியில். ஓகே, அதை திட்டமாக நான் சொல்கிறேன். இதே திரு எல் முருகன் ஒரு இடத்துல என்னை நேரில் சந்திக்கிறாரு. ஓகே சார். அவர் என்ன சொல்றாரு? உங்களை நேரில் நான் வந்து சந்திக்கிறேன், நீங்க கட்டாயம் வரணும் என்னுடைய பிரச்சாரத்துக்குன்றாரு. ஆனால் வரல, என்னை சந்திக்கவும் இல்லை. என்னை சந்திக்காதனால தோப்பார் நான் சொல்ல வரல. ஒருவேளை சந்திச்சாருன்னா அவருக்கு ஒரு 30% ஓட்டு வாக்குகள் வருவதற்கு நான் உதவியா இருந்திருப்பேன். அவினாசிலே சென்று நான் எனக்குன்னு ஆதரவாளர் அவினாசியில இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா நிறைய பேர் என்னை கேட்டாங்க, நீங்க பிரச்சாரத்துக்கு வரீங்களா அவினாசிக்கு எல்முருகனுக்குன்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், அவர் என்னை கூப்பிடல, நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். அதனால அவர் தோற்பது என்பது உறுதி, அடுத்தது அவர் இணை அமைச்சராக இருப்பது என்பது சந்தேகம். அதனால அவர் என்ன சொல்றாரு, நைசா திரு அண்ணாமலை அவர்களை ராஜ்யசபா
மந்திரி ஆக்குவாங்க, உறுப்பினர் ஆக்கி மந்திரி ஆக்குவாங்கன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறார். என்னமோ இப்ப அண்ணாமலைக்கு ஒரு சாதகமா இருக்கிற மாதிரி பேசுறாரு. அண்ணாமலையை டோட்டலா ஒதுக்கந்தே எல் முருகன் தான். எல் முருகன் மட்டும் தானுங்களா? அவர் மட்டும் இல்ல, சில முக்கியமான இல்ல கொங்கு மண்டலத்திலே சொல்றாங்க. ஆமா, அது தமிழ்நாடு பிஜேபியில முக்கியமான நிர்வாகிகள் அவங்க தான் இவரை டோட்டலா ஓரங்கட்டந்த. அதை நான் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஓகே, இது நல்ல தருணம், இந்த தருணத்துல அவரை ஓரம் கட்டாதீங்க, அவரு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பிஜேபி கால் ஊன்றி நிக்க முடியும் தமிழ்நாட்டுல நான் சொன்னேன். ஆனா ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்ல. அப்படி இருக்கின்ற பட்சத்துல வேற வழி இல்ல. ஆக இப்ப எல்முருகன் என்ன பண்ற, சப்பக்கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஸ்லாங் வேர்ட்ல. அந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டுறாரு, தொடங்கிடுச்சு. சோ நாமளே விட்டு கொடுக்குற போல இல்ல. அதாவது இவர் அண்ணாமலைக்கு நான் எதிரி இல்ல, அவர் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அவர் உயர்ந்த பதவிக்கு அவர் போறாரு அப்படின்னு இவரு சொல்றாரு. அவருக்கு அந்த பதவி கொடுக்கணும்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. என்னைக்கு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தாங்களோ, எல்முருகனுக்கு என்ன பண்ணாங்க, அண்ணாமலை வந்த உடனே நினைப்பாங்க எல்முருகனை இணையமைச்சர் ஆக்கினாங்க. அதே மாதிரி அண்ணாமலைக்கு நிச்சயமா இணையமைச்சர் அல்லது ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. ஆனா இவர் தான் வேண்டான்ட்டாரு. தம்பி அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு, எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியமே தவிர இந்திய தேசத்தின் மேல நான் பற்றுதலாய் இருக்கிறேன், இந்திய தேச கட்சி மேல பற்றுதலாய் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஒரே காரியம் என்னவென்றால் பிஜேபியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவர் திரு அண்ணாமலை. ஆனா எல்முருகன் அப்படி கிடையாது. பதவிக்காக ஓடுகின்றவர், பணத்துக்காக ஓடுகின்றவர். என்னை எல்முருகன் கிட்ட இப்ப இந்த செய்தி போனாலும் எனக்கு கவலை கிடையாது. எல்முருகன் முதல்ல என்னை பார்த்த பார்வை என்ன, அப்புறம் அந்த கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு என்கிட்ட பேசின விதம் என்ன, இதெல்லாம் நான் வெளிப்படையா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுரும். அவருக்கு தெரியும் நான் யாருன்னு. அதனால இந்த சப்பக்கட்டு எல்லாம் எல்முருகன் பண்ணக்கூடாது. திரு அண்ணாமலை தான். அந்த இடத்துக்கு திரு எல்முருகன்லாம் வரவே முடியாது. ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் அந்த பக்கம் கோவை வடக்கில் நின்று இருக்காங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு எதிராக அண்ணாமலையுடைய வாரும் செயல்பட்டதாக செய்திகள். இதெல்லாம் புரிந்த கதைங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய விஷயமே இல்லை. வானதி சீனிவாசனும் தோல்வியை தான் தழுவ போறாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சட்டசபையில் அவங்க என்னங்க பண்ணாங்க? 5 வருஷமா சட்டசபையில் என்ன பண்ணாங்க? வானதி சீனிவாசன் சும்மா 2 கேள்வி கேட்பாங்க, அங்க சபாநாயகர் ஏதாவது சொன்னோன்னு இவங்க சிரிச்சிட்டே உட்காந்துருவாங்க. இதுக்கா நீங்க சட்டசபைக்கு போறீங்க? அப்ப மக்களுக்காக என்ன பேசுனீங்க? நீங்க மக்களுக்காக என்னங்க பேசுனீங்க? நீங்க தயவுசெய்து தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? மக்களுக்காக சட்டசபையில வானதி சீனிவாசன் என்ன பேசினார்கள் சொல்லுங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. அதனாலதான் கோவை தெற்குல இருந்து வடக்கு போயிட்டாங்க. வடக்கு போயாச்சு. வடக்கு போனதுக்கு காரணமும் இன்னொன்னு இருக்குது. இவங்க விட்டு கொடுக்குறாங்க, திமுக ஜெயிச்சுட்டு போட்டோன்னு. விளங்குதா? இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர் கிரவுண்டு. ஓகே, செந்தில் பாலாஜி அங்க நிக்கிறதால இது இவங்க விட்டு கொடுத்து, இதெல்லாம் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயங்க. இதெல்லாம் மக்களை முட்டாளாக்குன்னு நினைக்க கூடாது. என்ன மாதிரி ஆட்கள் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, அதனால தைரியமா நான் பேசுறேன். ஏதாவது கட்சியை சார்ந்து இருந்தால்தான் ஒருவேளை கட்சி தலைமை என்ன ஏதாவது சொல்ல போதுன்னு சொல்லி நான் பயப்படணும். நான் எந்த கட்சியும் கிடையாது. நான் தைரியமா நியூட்ரல் நின்று அடிச்சுட்டு இருப்பேன். யார் தவறு செய்தாலும் கட்டாயம் சொல்லதான் செய்வேன். அது பிஜேபியில உள்ளவர்களா இருந்தாலும் கட்டாயம் சொல்லுவேன். ஆனா பிஜேபி ஏன் ஆதரவா பேசுறேன்னா, நம்முடைய இந்திய தேசத்திற்கு இன்றைக்கு பிஜேபி இருப்பதினால்தான் உலக அளவிலே இந்திய தேசம் மிக சிறந்த தேசமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் யாருன்னா அருமையான நம்முடைய பிரதமர் அவர்கள் தான். ஆகவே இந்த நன்றிக்காக தான் நான் திரும்ப திரும்ப பிஜேபிக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஃபாதர், இன்னொரு பக்கம் சிபிஎம் உடைய பாலகிருஷ்ணன் அவர் சொல்றாரு, திமுக இடதுசாரிகளுக்கு உரிய மரியாதை, உரிய அங்கீகாரத்தை கொடுக்க மறுத்துவிட்டது அப்படின்ற போல தேர்தல் முடிந்தவுடன் அவர் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போன்று விசிகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் திமுக பிளஸ் அதிமுகவுடைய வாக்குகளை விஜய் எடுப்பார் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்றாங்கன்னா தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் ஏதாவது இருக்குங்களா திமுக கூட்டணியில? சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர் ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்பதாகவே ஒரு சில காரியத்தை அதிருப்தியாக இருக்கின்றது இந்த கூட்டணியிலே என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகள் விட்டார். அந்த சமயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் பேட்டி கொடுக்குமா நான் சொன்னேன், நீங்க ஏங்க அந்த பக்கம் போறீங்க, பேசாம விஜய் பக்கம் போயிடுங்கன்னு நான் சொன்னேன். அன்னைக்கே நான் சொன்னேன் 2 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ அன்னைக்கு நான் சொன்ன காரியம் இன்னைக்கு அவர் வாயில இப்போ வெளிப்படுது. அதே மாதிரி தம்பி திருமாவளவன் அவர்கிட்ட சொன்னேன், அவர் என்னுடைய நல்ல நண்பர். ஒரு நண்பனாய்
அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனை நான் என்ன சொன்னேன்னா, எதுக்கு திமுக நீங்க இருக்கிறீங்க, இத்தனை வருடமா இருந்து உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சது, மிஞ்சி போனா ஒரு 5 சீட்டு 7 சீட்டு கொடுக்குறான்றதுக்கு அங்க இருக்கிறீங்க, நீங்க தாவேகா பக்கம் வந்துருங்க, உங்களுக்கு எப்படியும் ஒரு 20 அல்லது 30 சீட்டு கிடைக்கும், உங்களுடைய 20-30 எம்எல்ஏ உள்ள இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு எல்லாத்தையும் அதெல்லாம் இவங்க கேட்காதபடிக்கு, நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது அதை கேட்காதபடிக்கு இப்போ கதறி பிரயோஜனமே கிடையாது. இப்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு திமுக ஜெயிக்க போகுதுன்னு தெரியும், ஆனா தொங்கு சட்டமன்றம் மாதிரி தான் இருக்கும். அதனால தேவையே இல்லை, நமக்கு திமுகவால எந்த பிரயோஜனம் இல்லைன்றதை அவங்க நன்றாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து நீங்களே பாப்பீங்க, தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு திமுக தான் ஜெயிக்க போகுது, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா ஜெயிச்சாலும் திமுகவுக்குள்ள பயங்கரமான குழப்பம் ஏற்பட போகுது. அதே நீங்க பார்க்காதான் போறீங்க. என்ன குழப்பம்? யார் தலைவர்கள், யார் மந்திரிகள், யாருக்கு எந்த துறையை கொடுக்கணும் என்கின்ற பிரச்சனைகள் கட்டாயம் வரதான் போகுது. இப்போவே இவர் சிஎம் கொடைக்கானல் போன போது பல்வேறு சீனியர்கள் சீனியரும் சரி ஜூனியர்களும் சரி இவர் அவருடைய மருமகனை போயிட்டு சந்தித்து இருப்பதாக துறை ரீதியா சந்தித்திருப்பாகவும் தகவல். அதாவது இப்போ உள்நாட்டு பிரச்சனை எப்படி போயிடுச்சுன்னா, முந்தி மருமகனும் மச்சானும் ஒன்னா தான் இருந்தாங்க, உதயநிதியும் சபரீசனும் ஒன்னா தான் இருந்தாங்க. ஆனால் தேர்தலுக்கு பிற்பாடு 2 பேருக்குள்ள கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டு போச்சு. உதயநிதி சொல்றத சபரீசன் கேட்கறது இல்லை, அவங்களுக்குள்ள இது குடும்ப குழப்பம், மாமா மச்சாங்களும் ஈகோ பிரச்சனை வந்துருச்சு. குடும்ப குழப்பத்துல இது எங்க பிரச்சனையா வருதுன்னா அரசாங்கத்துக்கு பிரச்சனையா வருது. இவங்க ஜெயிச்சு வந்தாலும் வெற்றி அடைந்து இவர்கள் வந்தாலும் நீங்க நல்லா கவனிக்க போறீங்க, 2 வருஷம் இவங்க ஒழுங்கா அரசாங்கம் பண்ண பெரிய கேள்விதான். 2 வருடம் இவங்க ஒழுங்கா அரசாங்கம் பண்ணாலே பெரிய கேள்விதான். ஒருவேளை அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது சட்டசபை தேர்தலும் வந்தாலும் வரலாம். அந்த மாதிரி ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செல்லதான் போகின்றது. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அங்க பயங்கரமான குழப்பம். ஏன்னா அடுத்து உதயநிதியை முதலமைச்சராக கொண்டு வர நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அநேக சீனியர்கள் இருக்கிறாங்க, அவங்க இப்ப தெளிவாயிட்டாங்க. முதல்ல தேர்தலுக்கு முன்பதாக கொஞ்சம் பயந்து இருந்தாங்க, இப்ப தெளிவாயிட்டாங்க. அடுத்து குடும்பத்துக்குள்ளே நான் சொன்னது போல உதயநிதி முதலமைச்சரா வர்றது குடும்பத்துக்குள்ளேயே சிலருக்கு பிடிக்கல. நான் யாருன்னு சொல்ல விரும்பல, எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் இது, சரியா? ஆனா நான் சொன்னது போல வெற்றி அடைவாங்க. 2 வருஷம் அவங்க போவதே பெரிய சந்தேகம் தான். ஓகே ஃபாதர், ஓகே, மிக்க நன்றி ஃபாதர். நேரில் பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.